காலையில் 9 மணி ஆனால் நான் கிராமத்துக்கு கிளம்பிடுவேன். அது எந்த ஒரு பஸ்லையோ ஏறி அந்த பள்ளிக்கூடங்கள் 5 கீழே இருக்கிற பிள்ளைங்க தான். அந்த பிள்ளைங்கள்கிட்ட தான் மனமாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா பெரிய பெரிய பிள்ளைங்கள்கிட்ட கொண்டு வரதை விட இந்த பிள்ளைங்களுக்கு மனமாற்றத்தை கொண்டு வரணுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் பேசும்போது அந்த லெவல்லையே அந்த சைல்டு அபியூஸ்மெண்ட் அவ்வளோ மோசமாக இருக்கும். எந்த ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு முழுமையான பள்ளிக்கூடமாக இல்லை. அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் தாய்மை உணர்வோடு இருக்கிறதா எனக்கு தெரியலை. ஆனால் அது சொல்லவும் முடியலை. அவ்வளோ ஒரு மோசமான அந்த பிள்ளைங்களை நம்மள்கிட்ட நேரம் பேசுறதுக்கு கூட விடலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும்போது தான் எப்படி இந்த பெண்ணினத்திற்கு இந்த உலகம் சொல்லுது. ஆனால் இந்த பையன் இன்னும் டீனேஜ் வரல, 4th வரும்போதே ஆரம்பிச்சுட்டு 7th வரும்போதே இது ஒவ்வொரு பையனும் எனக்கு சொல்லுவான். 8th படிக்கிற பையன் அந்த இடத்துல கஞ்சா விற்பான், இந்த இடத்துல கூலிக்கு கிடைக்கும், இந்த இது கிடைக்கும், அந்த பிள்ளைங்க எனக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு மோசமாக இந்த இது இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் சொல்லணும்னு ஒரு தாய்மை அப்படின்றதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் பெண்கள் ஸ்கூல் லெவல்லையே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது வரைக்கும் எனக்கு பிரச்சனை வருது. அவங்கள தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறவங்களுக்கு உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தாய்மை அம்மாவை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு தான் நான் கொடுத்து வச்சுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடதை நான் பிரபலப்படுத்தலை. ஆனால் எத்தனை விருதுகள் இருக்கோ அத்தனை விருதுகளும் வாங்கியாச்சு. விருதுகள் தேவையில்லை, விருதுகள் தேவைன்னு இருக்கேன். ஏன்னா அந்த பிள்ளைங்க ஒரு சாதாரண நிலைமைக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்ட குடும்பத்திலேயே அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, சொசைட்டியிலும் சப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருந்து அவங்கள கூப்பிடும்போது அந்த பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு நான் இன்னும் சொல்கிறேன், பள்ளிக்கூடம் நடத்துகிற அத்தனை பேரும் தயவு செய்து பேரண்ட்ஸ் மீட் வைங்க, என்னை கூப்பிடுங்க. பேரண்ட்ஸை தான் திருத்தணும், பிள்ளைங்களை திருத்துறது அதுக்கு அடுத்தது தான். அவ்வளவு மோசமாக இருக்குது சொசைட்டி. அத்தனை பேரும் கைகோர்த்தாலுமே காணாது. அடுத்த தலைமுறை நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைமுறை நல்லா இருக்கும். நானும் ரேவாவில் இருக்கிறேன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் தான். ஸோ அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சர்வீஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லலை, எங்கே தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கொரோனா டைமில் எஸ்டிஎஸ் அமைப்பு நான் பள்ளிக்கூடத்தில் தான் ஃபஸ்ட்டு தாய்மை பிறந்தது. ஒரு எங்கள் ஹெச்எம்டி கேட்க வந்திருக்கேன், ஸ்பீச் கொடுக்கணும்ட்டு. எந்த அமைப்பில் இருந்துன்னு கேட்டேன், தாய்மை வந்துருச்சு. ஸோ அதுதான் இங்கே பிறந்தது. துபாய் எஸ்டிஎஸ் அமைப்புக்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் காலேஜில் எல்லாருமே ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து கொரோனா டைம் படைத்தமிழ் டிவி மூலமாக 42,000 மாணவர்களுக்கு நான் பாடங்கள் எடுத்துட்டு இருந்தேன். தொடர்ச்சியாக விடாமல் இந்த பிள்ளைங்களுக்கு என்னோட அத்தனை ஸ்கூல் பிள்ளைங்களையும் கொரோனா டைமில் எவ்வளவு நீங்கள் படிக்க முடியுமோ, என்னென்ன கற்றுக்கிட முடியுமோ அதை கற்றுக்கிட சொல்லி அதைத்தான் அந்த பிள்ளைங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு சொல்லி தந்துட்டு இருந்தேன். டெய்லி ஒரு ஜென் ஸ்டோரி, பஜகோவிந்தம் சொல்லித்தரேன்னா ஒரு ஸ்லோகம், அதுக்கான ஜென் ஸ்டோரி. கீதை சொன்னேன்னா அதுக்கு ஒரு கீதை, ஒரு ஸ்லோகம், அதுக்கு ஒரு ஜென் ஸ்டோரி. இப்படி தான் மாணவர்களுக்காக நான் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தேன். டைம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சுவிட்சர்லாந்து சிஸ்டம், அது முதியோர்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறதா நான் இந்தியாவில் முதல் முறையாக நம்மளுக்கு தக்க மாற்றி மாணவர்கள் முதியோர்களை டெய்லி ஒன்றா மீட்